வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணார், எந்த அளவு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. என்டிஏ கூட்டணி குறித்து செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க. கடந்த காலங்களில் டிடிவி தினகரனும் நீங்கள் விமர்சிச்சிட்டீங்களே, எதிரியாச்சு, எப்படி ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் ரொம்பவே நாகரிகமான முறையில் பதில் சொன்னார். வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிக்காத பேச்சா, இழிவாக பேசாத பேச்சா அப்படின்னு ரொம்ப நாகரிகமான முறையில் சொல்லியிருந்தாரு. அவர் அந்த வார்த்தையை கூட சொல்லலை. அவர் ஒரு தலைவர் அப்படின்றத மனசில் வச்சுக்கொண்டு அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். வைகோ என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். வேற ஏதாவது நீங்கள் ஒரு தொழில் கூட பண்ணிக்கலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவருக்கு நாதஸ்வர தொழில் தெரியும், நான் அதை சொன்னேன் அப்படின்னு கலைஞர் அவர்களே விமர்சிச்சார். யாரு? நம்ம வைகோ. 2G ஸ்பெக்ட்ரத்தில் அப்பாவி கனிமொழி அப்பாவி, பாதிக்கப்பட்டது கனிமொழி, இதுல பெருமளவு பணம் சம்பாதிச்சது முக ஸ்டாலின் தான் அப்படின்னு சொன்னது யாரு? வைகோ அவர்கள். தமிழினத்தை கொன்ற துரோகி, தமிழின துரோகி, நான் எப்படி உடன்படுவேன், நான் உடன்பட மாட்டேன் என்று உடம்ப முறுக்கிக்கிட்டு மேடையில பேசினது யாரு? ஐயா வைகோ. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நடந்தே தான் போனாரு, கார்ல போய் இறங்கி நடந்து உடன்பாட்டுக்கு போயிட்டாரு. மீத்தேன் திட்டத்துக்கு முக ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டாரு. அதோட மறுபடியும் தான் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு முதலமைச்சர் முக ஸ்டாலின் இப்ப இருக்கிறாரு இல்லையா, அவரை பேசாத பேச்சு கிடையாது, தகுதியே இல்லாத, அதாவது ஒரு கிளை செயலாளருக்கு இருக்கக்கூடிய தகுதி கூட அவருக்கு இல்லைன்னு பேசினது யாரு? ஐயா வைகோ. இப்படிப்பட்ட தகுதிகளோட ஒருத்தரை கூட்டணி சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு திமுகன்ற ஒரு கட்சி நடக்குதுன்னா அதை பொதுமக்கள் நீங்க எல்லாரும் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட கட்சின்னு.